உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய எனக்கு ஒரே composers இன்ஸ்பிரேஷன் தான் எப்பவுமே. அதாவது உண்மையிலேயே என்ன ரொம்ப தாக்கம் என் மேல வந்து யாருடைய தாக்கம் அதிகமா இருக்குன்னா மெல்லிசை மன்னர். அப்படின்னா, அது அன்றும் இன்றும் என்றும் வந்து எம்எஸ்வி சார் தான். so அந்த melody அவருக்கு king- வந்து நான் வந்து என்ன சொல்றது, ஒரு ஏகலவிய சிஷ்யன் மாதிரி நினைச்சுக்க வேண்டியது. அந்த மெலடி கிங் தான் இந்த மெலடி கிங் வந்தாரு. எல்லாருமே everyone had their own style. அவங்கவுங்க அவங்களுடைய பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்கவுங்களுடைய ஸ்டைலில் அவங்கவுங்க they made big marks. யாரையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் கம்பேரிசன். பட் எனக்கு பிடிச்சது என்னை யார் தாக்கியது, எனக்கு வந்து பர்சனலாக யாருன்னு சொல்லும்போது அது எம்எஸ்வி தான். அவருடைய பிகாஸ் பேசிக்கலாக அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மியூசிக் சின்ன வயசுலேருந்து எனக்கு இங்கே அதிகமாக படலை, இங்கே தான் அதிகமாக பட்டுது. ஸோ ஐ ஃபீல் மியூசிக் இஸ் மோர் ரிலேட்டட் டு உணர்வுகளுக்கு சம்மந்தப்பட்டது தான் இசை. காதுகளுக்கு வெறும் செவிகளுக்கு மட்டும் இல்லை இசை, இல்லையா? ஸோ இட் ஹேஸ் டு டூ சம்திங். இட் ஆல்வேஸ் டஸ் சம்திங் டு மை சோல். He has been my greatest inspiration.